அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி அநேக புதியவர்கள் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நம்மளுக்கு இட வசதி தான் இல்லை, ஆத்துமாக்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சீக்கிரமாகவே ஆண்டவர் நமக்கு பெரிய இடத்தை கொடுப்பாரு. போன வாரம்லாம் அம்மா 7 மணிக்கே வந்துட்டாங்க. என்னம்மா? ஆமாம். ஓ, கீழே அப்படியா? அப்படியா? சேர் தான் இருக்கு, எல்லா சேரும் கம்ப்ளீட் ஆகுது. வேறு சேர் இல்லை அப்பாக்கா? சரி, அத்த நல்லவர். சரி, இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறீங்க. புதுசாக வந்தவங்களுடைய உங்கள் பெயர்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விண்ணப்பிக்கணும்னு சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். சரியா? புதுசாக வந்தவங்க. அதான் உங்கள் பேர் என்னம்மா? ராணி. ஐயா, உங்கள் பேர்? அர்ஜுன். அர்ஜுன், ராணி. சரி, உங்களுக்காக இங்கே இதே ஊர்தாங்களா? அளந்திருக்கு. சரி, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக என்ன அதிகமாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. சரி அம்மா, உங்கள் பேருமா? கனகராணி. நீங்கள் ராணி, உங்கள் கனகராணியா? சரி, பரவாயில்ல. உங்கள் பேருமா? விஜயா. விஜயா. சரி, அம்மா போன வாரம் வந்துட்டாங்க. வேறு ஐயா, உங்கள் பேருங்கய்யா? பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர்? புஷ்பமா? சரி சரி, பேர் தெரிஞ்சுக்கிறேன். யார்? உங்கள் பேர் மாரிமுத்தா? அதான் என்னென்ன உங்களுக்கு புஷ்பான்னு பேர் வச்சுருக்காங்களேன்னு பார்த்தேன். சரி, ரைட்டு. சரிங்கய்யா, உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டுறதுக்கு தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. உட்காருங்க. ரைட். இன்னொருத்தர் வந்திருக்கீங்களா? அவங்க ஆனந்தா? ஆனந்த். சரி, ஓகே, நல்லது. சரி, உங்கள் பேர் ஆனந்தம்மா? ஆனந்த். சரி சரி, உட்காருங்க. ப்ரேயர் பண்ணுவோம் உங்களுக்காக. சரி, கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற இடம் நல்ல இடம். அல்லேலூயா. இந்த இடம் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற இடம். ஏன்னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்குற சுகம், நீங்கள் எதிர்பார்க்குற ஆரோக்கியம், நீங்கள் எதிர்பார்க்குற ஐஸ்வர்யம், நீங்கள் எதிர்பார்க்குற நலமான வாழ்வு, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் இலவசமாய் கிடைக்கும். அவர் பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. யார் வந்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இங்கே மதத்தை பரப்புவது எங்கள் நோக்கமும் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு வழி, அது ஒரு மார்க்கம். அவரை நோக்கி யார் பார்த்தாலும் சரி, அவங்கள தம்முடைய பிள்ளைகளாக தான் ஆண்டவர் பார்ப்பார். நம் மனிதர்கள் தான் நம்ம வித்தியாசமாக பார்ப்போம், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடவுள் அப்படி பார்க்குறதே இல்லை. கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிள்ளைகள், அவரை அவர் தான் நம்மளை பெற்றெடுத்த தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார். சிஸ்டர் சொன்ன மாதிரி நமக்கு எல்லாமே அவர் தான். தாயும் தகப்பனும் நண்பரும் மணவாளனும் சகோதரனும் எல்லா விதத்திலும் நமக்கு ஏற்ற ஒரு துணையாளராக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்பா உட்காருங்கப்பா. இங்கே தான் இருக்கா? அப்பா இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க. மாமா கூட உட்காருங்க. எவ்வளோ நேரம் நிற்பீங்க? ஐயா உட்காருங்க. உட்காருங்க. சரி, இப்போது ஒரே காரியம்தான், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் இந்த இடத்துக்கு வரல, ஆண்டவரே உங்களை அழைச்சி கொண்டு வந்துருக்கிறார். சாதாரணமாக யாரும் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துக்கு வர முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் திட்டம் பண்ணியிருப்பார், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் நினச்சிட்டார். அதனால் மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், விரும்புகிறேன். உன்னுடைய நேரம் வந்துருச்சு, உனக்கு நல்ல காலம் சொல்லுவாங்களே, கொடுப்பேன். நல்ல காலம் பிறந்துருச்சும்பாங்களே. ஆமாம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இன்னிலிருந்து பிறந்துருச்சு. அல்லேலூயா. உங்களுடைய பழைய பிரச்சனைகள், பழைய எல்லா விதமான பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாமே இன்னையோடு முடிஞ்சிடும்.
இன்னையிலிருந்து நீங்கள் புதுசாக பிறந்த ஒரு குழந்தையைப் போல அவருடைய பார்வையில் காணப்படுவீர்கள். இன்றிலிருந்து புதிய நன்மைகளை உங்களை தேடி வரும். இன்னையிலிருந்து புதிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் முட்டி முட்டி மோதி மோதி பார்த்துருப்பீங்க, இது நடந்துராதா, இது கிடச்சிராதா அப்படின்னு சொல்லி பல வருடமாக போராடி இருப்பீங்க. இனிமேல் பாருங்கள், அதெல்லாம் சுலபமாக உங்கள் காலடியில் வந்து விழும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்த்து நின்னவங்க எல்லாம், எதிர்த்து நின்ன கூட்டம் எல்லாம் இப்போ உங்களுக்கு தேடி உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கும். அவங்களே உங்களுக்கு சமாதானம் பேசி வருவாங்க. நான் இனி உங்களுக்கு எதிர்த்து நிற்க மாட்டேன், ஏன்னா உங்கள் கூட இனி ஒருத்தர் வேற ஒரு பெரிய தாதா ஒருத்தர் உங்கள் கூட நிற்க போகிறாரு. அல்லேலூயா. அவரை பாரு, ஒரு பெரிய தாதா உலகத்திலே கிடையாது. அதனால தான் அதை அறிஞ்ச தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படிங்கிறார். இந்த உலகத்தையே படைச்சவர். இப்போ நடந்து போகும்போது பாருங்கள், வானத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. வானத்துக்கு அளந்துட முடியுமா? வானம் எத்தனை ஏக்கர் சார் இருக்குது சொல்ல முடியுமா? அதை தன்னுடைய விரல்களால் விரித்தாராம். பைபிள் சொல்லுது, வானங்களை தன்னுடைய விரல்களினால் விரித்தார். அப்போது வானமே இவ்வளோ பெருசுனா, இந்த வானத்தை பாய மாதிரி அவர் விரல்களால் விரித்தார் அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ அவருடைய விரல் அதை விட பெருசாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை நம்ம என்ன சொல்கிறது, நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு தெய்வம் தான். நீங்களும் நானும் இந்த பூமியில் பாவத்தினால, வியாதியினால், நோயினால் மரணித்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் சாகிறோமேன்னு சொல்லி அவர் இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து என்கிற மனித அவதாரம் எடுத்து, அவ்வளோ பெரிய தெய்வம், உலகத்தையே படைத்த தெய்வம், நீங்கள் பார்க்குற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம், பார்க்குற கடல், பார்க்குற மலைகள், இடி, ஒரு இடி இருந்துச்சுன்னா அப்படியே காதெல்லாம் கின்னுன்னு இருக்கும். பார்க்குறீங்களா? அது அவருடைய குரல் அதை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லானதான். நான் ஒரு தடவை இங்கே ஆலந்தலப்பூரில் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது, நைட்டில் பயங்கர மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இடி விழுந்துச்சு. இந்த ஆலந்தலப்பூர் பக்கத்தில் சுற்றி தான் இங்கே விழுந்துச்சு. அப்படியே இருதயமே நடுங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவருடைய தொனி இடி முழக்கங்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் பேசினாலும் எப்படி தான் இருக்கும், ஒரு இடி முழக்கத்தை போல தான் இருக்கும். இப்போது இங்கே வந்து வேற்றுமைகள் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் வேற்றுமைகள் கிடையவே கிடையாது. இங்கே எல்லாரும் சரிசமமாக தேவன் பார்ப்பார். அவர் சமத்துவத்தின் தேவன். அவருக்கு எல்லாரும் வேணும். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் அவருக்கு வேணும். இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் எந்த விதமான பலவீனமும் இல்லாமல், எந்த விதமான வியாதியும் இல்லாமல், எந்த விதமான சுகவீனங்களும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், எல்லா விதத்திலும் நீங்கள் எல்லாரும் நிறைவாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய விருப்பம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். ஆமாம். எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்குற கடவுள் அல்ல, நான் என்னையே உனக்காக கொடுக்குறேங்கிற கடவுள் தான் நம்ம ஆண்டவரை ஆராதிச்சிட்ருக்குறோம். அல்லேலூயா. அப்படி தான் இந்த பூமியில் நடந்தது. அவ்வளோ பெரிய உலகத்தையே படைத்த கடவுள் சாதாரணமான மனிதர்களாக இருக்கிற நம்மளுக்காக, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக, குறைவில்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீடிய ஆயுளோடு சமாதானமாக வாழணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியில் எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்தார். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்திலே இருக்கிற கஷ்டவாளியிலே யார் அதிகமான கஷ்டவாளின்னா நான் தான் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கி பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா அந்த உலகத்தில்? யாரும் இல்லை. சாதாரண ஒரு ஏழைக்கும் ஒரு பிரச்சனை உண்டு, மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை உண்டு. ஏழைக்கு என்ன பிரச்சனை? பணம் இல்லை அப்படின்னு அவனுக்கு பிரச்சனை. கோடீஸ்வரனுக்கு என்ன பிரச்சனை? இருக்கிற பணத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு பிரச்சனை. அல்லேலூயா. 2 பேர்த்துக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு இல்லை. உங்களுக்கு வாயில் ஒரு கேள்வி கேட்குறேன், எச்சி ஊறுதா நாக்கில்? செஞ்சு பாருங்கள் வாய்க்கில். யாருக்காவது ஊறாமல் இருக்கா? திருச்சியில் ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கார், பெரிய பணக்காரர். அவர் ஒரு நாள் ப்ரேயர் பண்ண போயிருந்தோம், கூப்பிட்டுருந்தாங்க. போய் ஜெபிச்சோம். என்ன இங்கே ஐயா உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணுன்னு கேட்டேன். அவர் எல்லாம் இருக்குது. வெளியில் பார்த்தா 6 கார் நிற்குது, எல்லாம் லக்ஸரிஸ் கார். ஒரு காரும் 20 லட்சம் 25 லட்சம் கார் இருக்கும். 6 கார் நிற்குது. நான் பார்க்குறேன், உள்ள கேட்டில் போகும்போதே பார்க்குறேன். மிகப்பெரிய பங்களா. இந்த இடம் பேர் கூட மறந்துட்டேன். நல்ல இடம், திருச்சியில் சோமரசம்பேட்டை. யாராவது போயிருக்கீங்களா? அந்த இடம் சிட்டிக்குள்ளே தான், பக்கத்தில் தான் இருக்குது. சேலம் சிட்டி, திருச்சி சிட்டியிலேருந்து சோமரசம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. பெரிய பங்களா இருக்குது, பெரிய பங்களா. இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்டு போனார் ஜெபம் பண்ணுறதுக்காக. இப்போ வீட்டில் உள்ளே போகும்போதே பார்த்தா உள்ள சிசிடிவி கேமரா இருக்குது, செக்யூரிட்டி இருக்கிறாங்க, வீட்டுக்கே அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறாங்க. உள்ளே பார்த்தா பயங்கர ரிச்சாக இருக்கிறாங்க. வயசானவர் அந்த ஐயா.
வீடெல்லாம் கட்டியாச்சு, பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அமெரிக்காவில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, எல்லாம் வசதி வாய்ப்பு இருக்குது. அவர் போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை, அவருக்கு அவ்வளோ பணங்கள் குவிந்து கிடக்குது. அப்போ நான் பார்த்தேன், பேசினார். ஐயா உங்களுக்கு என்ன தான் ஜெபம் பண்ணோம், நான் நினைக்கிறேன் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இவ்வளோ சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய பங்களா கட்டியிருக்கிறீங்க, பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்கள் மகன்களெல்லாம் வெளிநாடுகளில் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் மாதம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கும் ஒரு குறையும் இல்லை. வெளியில் கதவை திறந்தால் 6 கார் நிற்குது, ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு டிரைவர் இருக்கிறாங்க, பணங்கள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது, ஆசீர்வாதங்கள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. அப்புறம் உங்களுக்கு என்ன தான் சார், என்ன தாங்க ஐயா பிரச்சனை, எதுக்காக எங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அந்த ஐயா கூப்பிட்டு மெதுவாக சொன்னார், என் நாக்கில் எச்சி ஊற மாட்டேங்குது தம்பி அப்படின்னு. எச்சி ஊற மாட்டேங்குதா அப்படின்னு. எச்சி ஊற மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனைங்கிறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், அது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். உங்கள் நாக்கில் எச்சி ஊறலாம் என்ன ஆகும் தெரியுமா? நாக்கு உள்ளே இழுத்துக்கும். இந்த நாக்கு இருக்குதுல்ல, வறண்டு போய் உள்ளே இழுத்துக்கும். எனக்கு கேட்டோன்னே ஆச்சரியமாக போச்சு. என்ன சார் இவ்வளோ பெரிய கோடி கணக்கில் பணம் வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ கார் வச்சுருக்கிறீங்க, நாக்கில் எச்சி ஊரலங்கிறீங்களே, சரி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவர் ஒரு பெரிய டாக்டர் சொன்னார், இங்கே ஒரு மிகப்பெரிய டாக்டர், பேர் மறந்துட்டேன், அந்த ஒரு டாக்டர் சொன்னார். அந்த டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை போவேன் அந்த டாக்டர்கிட்ட. அந்த எச்சி ஊறுறது தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. கைகால் ஆள் நல்லா இருக்கிறாரு, நடக்கிறாரு, போகிறாரு, வராரு, எல்லாம் பண்ணுறாரு. நாக்கில் என்ன ஊரில் எச்சி ஊரில் அந்த சுரப்பி வேலை செய்யலை. அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட போவாராம். அந்த டாக்டர் பார்ப்பாராம், ஒரே மருந்து தான் எழுதி தருவாராம். அந்த மருந்தினுடைய விலை 1,20,000 ஒரு வாரத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 20,000. ஒரு நாளைக்கு அவருக்கு 20,000 ரூபா செலவு பண்ணுறாரு நாக்கில் எச்சி ஊற வைக்கிறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் மனுஷனுடைய வாழ்க்கை. அவர் பார்த்தாரு, எப்பா எனக்கு எல்லாமே இருக்குது, நான் நினச்சா இன்னும் என்ன வேணாலும் என்னால் பணத்தை கொடுத்து என்னால் வாங்க முடியும், ஆனால் இந்த எச்சு என்னால் ஊற வைக்க முடியலப்பா, அது கடவுளால் தான் முடியும், அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள் மனுஷங்க எப்படிலாம் இருக்கிறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு இருக்கிறது தான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறோம். அங்கே பல கோடியை குமிச்சு வச்சிருக்கவங்க கூட நாக்கில் எச்சி ஊற மாட்டேங்குது. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டேன், முதல்ல உங்கள் நாக்கில் எச்சி ஊறுதா? அப்போ ஒரு நாளைக்கு 20,000 ரூபா உங்களுக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுத்துட்ருக்காருன்னு நினச்சிங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்கிற இதே திருச்சி மாவட்டத்தில், நம்ம வாழ்கிற இதே பூமியில், இதே நாளில் ஒருத்தருக்கு நாக்கில் எச்சி ஊறலன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அந்த 20,000 ரூபா மருந்தை சாப்பிட்டா தான் அவர் நாக்கில் எச்சியே ஊறுமா. இல்லைன்னா நாக்கெல்லாம், அவங்க மனைவி சொல்கிறாங்க, நாக்கெல்லாம் வறண்டு போயிரும் தம்பி, நாக்கு உள்ளே இழுத்துக்கும், அப்படியே ஹார்ட்டெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும். என்ன தம்பி இவ்வளோ காசு இருந்து ஒரு புரோஜனம் இல்லை தம்பி, மனுஷன் நல்லா இல்லைன்னா என்ன அது அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஆண்டவரே, அப்போ ஒவ்வொரு நாளும் 20,000 ரூபா எங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மீதி பண்ணி கொடுத்துட்ருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், ஏசப்பா ஒரு 100 ரூபா நீங்கள் தரமாட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவருக்கு ஒவ்வொரு நாளும் பல லட்சங்களை கொடுக்குறார். நம்ம இன்னொருத்தரை பார்த்தேன், அவருக்கு இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல இந்த இருக்கிற பல்லு, மேலே இருக்கிற பல்லு கழண்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே பல்லு வேணும்னு சொல்லிட்டு செராமிக்கில் ரெடி பண்ணி வச்சாராம். ஒரு பல்லுனுடைய விலை 40,000. ஒரு பல்லுனுடைய விலை எவ்வளோ? 40,000. கிட்டத்தட்ட எத்தனையோ பல்லு சொன்னார், 8 பல்லோ 9 பல்லோ. 9 × 40 எவ்வளோ? 10னே வச்சிங்களா, ரவுண்ட் ஆஃபாக 4 லட்ச ரூபா. அப்போ உங்கள் வாய்க்குள்ளேயே 10 லட்ச ரூபா இருக்குது பார்த்துக்குங்க. அல்லேலூயா. ஒரு பல்லு போச்சுன்னா 40,000 ஒரிஜினல் பல்லு வாங்கினோம்னா. 36 பல்லுங்கிறாங்க. யாராவது கணக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கணக்கு சொல்லுங்களேன். 36 × 40,000 எவ்வளோமா? 36 × 40, 10 × 40 4 lakhs, 40 40 40 4 4 4 12 lakhs, 12 எத்தனைப்பா வருது? 14.5 லட்சத்தை உங்கள் வாய்க்குள்ளேயே ஆண்டு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். ஒருத்தன் அவன் இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஒரு கண்ணினுடைய விலை எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி ஒருத்தருக்கு பார்வையில் ஐ பேங்க்னே ஒரு பேங்க் இருக்குது. அங்கே வந்து கண் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறவங்க அவங்களுடைய கண்களை எடுத்து வச்சு, அல்லது யாராவது ஐ டொனேட் பண்ணுறவங்களுடைய ஐயெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, கண்ணை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு யாருக்காவது கண் வேணும்னு சொல்லி போய் கேட்டிங்கன்னா ஒரு கண்ணினுடைய விலை 23.5 லட்சம். ஒரு கண்ணினுடைய விலை எவ்வளோ? 23.5 லட்சம். அப்போ 2 கண்ணு சேர்த்து எவ்வளோ ஆச்சுங்க? 47 லட்சம். உங்களை மாதிரி கோடீஸ்வரம் யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தில்? ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறதே உங்களை கோடிகளில் தான் படைச்சிருக்கிறார். உங்கள் கண்ணு விலை லட்சங்கள், உங்கள் பல்லுன்னு உங்கள் வாய்க்குள்ளே 15 லட்சம். இன்னும் இருதயம் கிட்னிக்கெலாம் கணக்கு போட்டிங்கன்னா விலை மதிப்பு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விலை மதிப்புள்ளவளாக இல்லை, விலை மதிப்பற்றவளாக வைத்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் விலையை யாரும் சொல்ல முடியாது. நான் தான் அன்றைக்கி அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஒரு 5 கோடி ரூபா கொடுத்துட்றேன், அப்பாவை எனக்கு தந்துடுறீங்களா? நாங்களே வச்சுக்கிறேன்னு கேட்டால் தரமாட்டாங்க. அதே இல்லை நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோ உங்கள் கணவரையோ மனைவியோ ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துட்றேன் சார், கொடுத்துருவீங்களா? நான் கொடுத்துருவேன். நான் என் பிள்ளைங்கள 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஜோசுவா இந்த தங்கச்சி பிள்ளை இருக்குது, என்னம்மா ஒரு 50 கோடி ரூபா கொடுத்துட்றேம்மா, தந்துடுறியாம்மா அந்த பிள்ளைய?
தரமாட்டோம். 50 கோடியா? விலையே கிடையாது நம்மளுக்கெல்லாம். அல்லேலூயா. அவ்வளவு விலை மதிப்பு இல்லாதவர்களாகத்தான் தேவன் நம்மளை வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம தான் நம்மளுடைய மதிப்பை அறிந்துக்கிறதே இல்லை. அதனால் நம்ம தாழ்த்திக்கிறோம். இன்றைக்கி சொல்கிறேன், ஏன் நீங்கள் இவ்வளோ வேல்யூ அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய சாயலாக உங்களை சிருஷ்டித்தாராம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்குது. நிறைய படைப்புகள் பார்க்குறோம். யானையை பார்க்குறோம், சிங்கத்தை பார்க்குறோம், புலியை பார்க்குறோம், பூனைக்குட்டியை பார்க்குறோம், ஆட்டுக்குட்டியை பார்க்குறோம். இது எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது தான். மீனை பார்க்குறோம், பறவைகளை பார்க்குறோம். இந்த பறவை மாதிரி நம்மளை படைக்கலை, இந்த சிங்கத்தை மாதிரி நம்மளை படைக்கலை, ஆட்டுக்குட்டி மாதிரி நம்மளை படைக்கலை. ஆண்டவர் அவரை மாதிரியே நம்மளை படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி சார் இருப்பார்? இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் எப்படி சார் இருப்பார்னு கேள்வி கேட்டாங்கன்னா, கவலையே படாமல் தைரியமாக ஒரு பதில் சொல்லுங்கள், என்ன மாதிரி இருப்பாருன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பைபிள் அப்படி சொல்லுது. தேவன் தம்முடைய சாயலின்படியாக தம்மை போலவே உங்களை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எப்படி நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளை சொல்லுங்கள், நான் ராஜா வீட்டு பிள்ளை. என் வாழ்க்கையில் இனி குறைவு இருக்காது, என் வாழ்க்கையில் இனி வியாதி இருக்காது, என் வாழ்க்கையில் இனி பிரச்சனை இருக்காது, என் வாழ்க்கையில் எந்த மந்திரவாதமும் செயல்பட முடியாது. அல்லேலூயா. இதுதான் ஜெபம். ஜெபம்னா என்னது? இதுதான். இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சரி, போன வாரம் வீட்டு பாடம் கொடுத்த எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களா? டீச்சர் கேட்பாங்களே, அது மாதிரி நான் கேட்குறேன், போன வாரம் என்ன வீட்டு பாடம்? அப்பா சொன்னார். அது மாதிரி நான் இல்லை நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் சொன்னால் போதும். அதை தான் வீட்டு பாடம், வேறு ஒன்றும் இல்லை. போன வாரம் ஒரே ஒரு வீட்டு பாடம் சொல்லி கொடுத்தேன். என்ன வீட்டு பாடம்னா, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாதீங்க, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், இறையாதே அமைதலாயிரும். இதை மட்டும் சொல்லுங்கள். நைட்டு 9 மணிக்குள்ளே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும், ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு நாளைக்கு நினைக்கும் போதெல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி செஞ்சாங்களாம். அதை கேட்டால் அதெல்லாம் யாரெல்லாம் செஞ்சீங்க? செஞ்சுருந்தீங்கன்னா அற்புதம் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். ஐயா அப்பா சாட்சியாக சொல்லிட்டேன். இறையாதே அமைதலாயிரு. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், இறையாதே அமைதலாயிரு. அவ்வளோதான். உங்கள் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும். ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார். இனி நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்கள் வார்த்தை இல்லை, அது ஆவியானவருடைய வார்த்தை. சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது பாஸ்டர், நான் இது வரைக்கும் பிரசங்கமே பண்ணதில்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் போய் நில்லுங்க, ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. நாங்களாம் இப்போ என்ன எழுதி வச்சுட்டு வந்ததா இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்று, பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி மக்களுக்கு இதை சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு வாரமும் ப்ரிப்பேர் பண்ணதை ஒரு நாள் உங்களுக்கு போதிச்சதே கிடையாது. இந்த இடத்துல வந்து நின்றுட்டோம்னா ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி உங்களுக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையை என் மூலமாக பேசிகிட்டே இருப்பார். இந்த இடத்துல யார் வந்து நின்னாலும் அவங்கள மறைச்சி ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். அதுதான் இந்த இடத்தினுடைய மகிமை. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல சொன்னார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தேவன் தருகிறார். 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியிலே வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய 3வது மார்ச் மாதத்தில் 2024ஆம் வருடத்தின் இந்த 3ஆம் மாதத்தில் தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரும். நீங்கள் இன்றைக்கி எத்தனையோ வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம். வேலை இல்லாதவங்க யார் இருக்கிறா? எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. வேலையே இல்லைனாலும் டிவியை போட்டு பார்க்குறோம். அந்த டிவி பார்க்குறதே ஒரு வேலை தான். அல்லேலூயா. ஆமாம். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்கிறது தான் கஷ்டம். யாராலையும் என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்போம், இல்லை எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம், இல்லை எங்கேயாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள் மத்தியில் ஏசப்பாவுடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் கேட்கலான்னு சொல்லி வந்திருக்கிறீங்களே, இதுதான் கர்த்தரை தேடுவது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னிலிருந்து எழுதி
வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபட, உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் மிகுந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வராத நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். நேற்றுலேருந்து ஆண்டவர் அதுதான் சொல்லிகிட்டே இருக்கிறார் என்கிட்ட, வராத நன்மைகள் எல்லாம் வரப்போகிறது. அல்லேலூயா. இதுவரை நீங்கள் பார்க்காத நன்மைகள் எல்லாம் பார்க்க போகிறீர்கள். ஆச்சரியமான விதத்தில் தேவன் உங்களை நடத்த போகிறார். என்ன காரணம்? எதுக்காக சார் ஆண்டவர் செய்ய போகிறாரு? நீங்கள் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அவருடைய கண்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அவருடைய பார்வை உங்கள் வாழ்க்கையில் பட்டுருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த அந்தகாரமும் செயல்பட முடியாது. கொடை இல்லாத வரைக்கும் தான் மழையில் நனைஞ்சிட்டு இருப்போம். கொடையை ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்டா கொடை நினையும். ஆனால் கொடைக்குள்ளே இருக்கிற நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? நினைய மாட்டீங்க. சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீ பிரச்சனை இருக்காது. சுற்றி இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் பஞ்சம் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பஞ்சமே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் அரிசியும் பருப்பும் காய்கறியும் எண்ணெயும் இனி குறையவே குறையாது. இயேசுவின் நாமத்தில் அதை பிரகடனப்படுத்துகிறேன். உங்கள் சரீரத்தில் இனி பலன் குறையவே குறையாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தில் பலன் பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்க 44 வயசுன்னாங்க, ஆனால் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆவியானவர் உள்ளே இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பலன் என்ன? அது குறையவே குறையாது. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, என்ன பலன் அடைந்து? பழைய பலன் இல்லை, புதுசாக ஒரு பலனை கொடுப்பார். புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டமும் நீங்கி புதிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் உங்கள் பேரில் 1 ஏக்கர் இடம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், ஒரு கார் இருக்கும், குறைஞ்சது ஒரு 50 பவுன் நகையாவது இருக்கும். உங்கள் சரீரத்தில் வியாதியே இருக்காது, பரிபூர்ணமான ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. இது போதும் தானே நம்ம வாழ்க்கைக்கு? இதுக்கு மேலே இதெல்லாம் தேவையா? உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷங்க சொல்கிறாங்க, நோயற்ற வாழ்வே குறைவே இல்லாத செல்வம் எது சார்? நோய் இல்லாமல் வாழ்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தருகிறார். கல்வாரி சிலுவையில் அதுக்காக தான் அவருடைய ரத்தமே சிந்தப்பட்டது. வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், ஆவீர்கள் அல்ல, ஆனீர்கள். அப்போது என்னைக்கு அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினாரோ அன்னைக்கே உங்களுக்காக எனக்காகவும் ஆரோக்கியமும் சுகமும் பலனும் ஐஸ்வர்யமும் வைக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அதை போய் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பீரோ நிறைய பணங்களையும் நகைகளையும் ஆர்டர் கொடுத்துட்டு வச்சுட்டு பூட்டி சாவியும் உங்கள் கையிலே கொடுத்துட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பீரோவை போய் முட்டி தள்ளுறோம், கண்ணீராக வடிக்கிறோம் பீரோ முன்னாடி நின்று, எனக்கு திறக்காதான்ட்டு. ஆண்டவர் பார்க்குறார், உன் கையில் இருக்கிற சாவியை வச்சு நீ என்ன பண்ணலாம்? ஓப்பன் பண்ணி திறந்து எடுத்துக்கலாம். அந்த சாவி தான் உங்கள் வாயின் வார்த்தை. அல்லேலூயா. உங்கள் வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கை மாறும். அதான் சொல்கிறேன், உலகத்தில் எண்ணம் போல் வாழ்க்கை. நல்லதே வினையை விதைச்சவன் வினையை அறுப்பான், தினையை விதைச்சவன். நம்ம நன்மையே செய்கிறோம், நமக்கு என்ன தான் நடக்கும்? ஆனால் இந்த உலகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம நல்லது நடக்கிறோம், ஆனால் நமக்கெல்லாம் கெட்டதான் நினைக்கிறாங்க. நம்ம நல்லதாக தான் நினைக்கிறோம், ஆனால் நமக்கு என்ன தான் பண்ணுறாங்க? கெட்ட நடக்கிறாங்க. நம்மகிட்டயே வாங்கி சாப்பிடுவாங்க, கடைசியில் நம்மளே என்ன பண்ணுவாங்க? தூற்றி தெரிவாங்க. உலகத்தினுடைய அது பிசாசு நம்ம நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிடணுங்கிறதுக்காக அப்படி நம்ம மனசை பலவீனப்படுத்துறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, ஏற்ற காலத்தில் அதனுடைய அறுவடையை நாம் அறுப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளை பார்த்துட்டே இருக்கிறாருங்க. உங்களை மீறி இல்லை, நம்மளை மீறி ஒரு சக்தி இங்கே இருக்குது. அந்த சக்தி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணுறாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு பண்ணுறாங்க, அவங்க தீங்கு பண்ணுற போது ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களை பாதுகாக்கிறாரு. சிஸ்டர் சொன்ன மாதிரி 1000 பேரும் 10000 பேரும் உங்களை சுற்றி தூதர்கள் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவர் அனுமதி இல்லாமல் உங்கள் முடி கூட கீழே விழாது. அல்லேலூயா. வசனம் அப்படி தான் சொல்லுது. 3 பேர்த்து நெருப்பில் தூக்கி போட்டாங்க, பைபிளில் இருக்குது. இவன் சொல்கிற பேச்சு, இவன் கடவுளை இயேசுவை தான் கும்பிட்றான், வேறு என்னவும் பண்ண, எங்களை ராஜாவை வணங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை நெருப்புலேயே தூக்கி போட்டாங்க. நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டோடனே அவரே நெருப்புக்குள்ளே இறங்கிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? நெருப்புக்குள்ளே இறங்கி, அவங்க வசனம் போட்டிருக்குது, அவங்க முடி கூட கருகாத அளவுக்கு, உள்ள அக்னிக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க முடி கூட கருகாத அளவுக்கு ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார். ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவரை தேடி வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில் எது நன்மைன்னு நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு ஆரோக்கியங்கிறது நன்மை, ஒரு சிலருக்கு ஐஸ்வர்யங்கிறது நன்மை, கடன் இல்லாத வாழ்க்கைங்கிறது பெரிய நன்மை. அல்லேலூயா. ஆமாம், என்ன இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? கடன் மட்டும் இருக்கவே கூடாது. கூழானாலும் குளித்து குடி அப்படிம்பா. அது மாதிரி நான் என்ன நினைப்பேன்னா, காசே இல்லைன்னா கூட பரவாயில்ல, காசு வாங்கி கறி வாங்கி காசு இல்லாமல் கடன் வாங்கி கறி வாங்கி சாப்பிட்றத விட இருக்கிற காசு வச்சு களி கிண்டி சாப்பிட்றது நல்லது.
நல்லது, இதெல்லாம் இப்போ புரிஞ்சு என்ன பிரதர் பண்ணுறது, 8.25 லட்ச ரூபா ஆச்சு பிரதர் அப்படிங்கிற மனைவி. அல்லேலூயா. ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த கடன்லாம் வந்துலாம் வந்திருக்கோம். பரவாயில்ல, ஆண்டவர் கடைசியாக நம்ம வாழ்க்கையில் செஞ்சாலும் லேட்டாக செஞ்சாலும் லேட்டர் க்ளோரி இஸ் த கிரேட்டர் க்ளோரி அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லுவார், பாலாண்ண. அல்லேலூயா. ஆமாம், கடைசி அந்த பிந்தின மகிமை தான் மிகப்பெரிய மகிமையாக இருக்குமா. இன்றைக்கி மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளை நம்பி கொடுக்குறார். ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை தேட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஏதோ மாதத்தில் ஒரு நாள் வந்துட்டோம், வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டோம், என் வாழ்க்கையில் நன்மை நடந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்ய முடியும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதுக்கு மேல் வசனத்தை பாருங்க, 9வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? கடைசி பகுதி 34ஆம் சங்கீதம் 9வது வசனம். குறைவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க தாய் மேல கை வச்சு சொல்லுங்க, குறைவில்லை. இன்னிலிருந்து என் வாழ்க்கையில் எனக்கு குறைவில்லை. சரீரத்தில் ஆரோக்கிய குறைவு இல்லை, பொருளாதார வாழ்க்கையில் பண குறைவு இல்லை, ஆஸ்தி குறைவு இல்லை, சமாதான குறைவு இல்லை, சந்தோஷ குறைவு இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, சுகவீனம் இல்லை, கடன் பிரச்சனை இல்லவே இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை முன் வச்சு உங்கள் தலையில் கை வச்சிருக்கிறீங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இறங்கி கிரியை செய்யும். வசனம் சொல்லிருச்சு, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லைனா குறைவு கிடையாது. சொல்லுங்க, இனிமே குறைவு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதற்காகத்தான் சிலுவையிலே அவர் குறைவுபட்டார். நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே அவர் குறைவுபட்டார். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் உங்களுடைய நோய்கள், நம்முடைய வியாதிகள், நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய பாடுகள், பிரச்சனைகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நாள் அல்ல, நான் அம்மா சாட்சி சொன்னாங்களே, எவ்வளோ கஷ்டப்பட அவங்க ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர்றது எவ்வளோ கடினங்கிறது என்னால் ஆவியில் உணர முடிகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக, அதான் சொல்கிறேனே, சாதாரணமாக இந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, யாரும் வர முடியாது. பிசாசு முடிஞ்ச வரைக்கும் போராடி தள்ளி பிடிச்சி வைப்பான். போயிடாதன்னு சொல்லி ஒரு பக்கம் சொந்த பந்தங்களை வச்சு போராட வைப்பான். ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறவங்களையே வச்சு பிடிச்சி வைப்பான். போயிடாதன்னு சொல்லி பிடிச்சி இழுத்து வைப்பான். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வர்றோம். அல்லேலூயா. ஆனால் அதை வார்த்தையில் சொல்லிடுறோம், ஆனால் அது வலிக்கும். இருதயத்தில் என்ன பண்ணோம், மனசில் வலிக்கும். ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கும், ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும், போயே ஆக வேண்டிய சூழலாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பாருங்கள், இனிமேல் தேவன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அல்லேலூயா. இது இப்போ நீங்கள் சேகரிக்கிறதுலாம் ஒரு சம்பாத்தியம், ஒரு பெரிய ஆஸ்தியை சேகரிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் சந்ததி இதை அனுபவிக்க போகிறது. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பாராட்டுகிற வைராக்கியம் உங்கள் சந்ததியும் சந்தானத்தையும் வாழ வைக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருமானா என்னன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நோயா அப்படின்னா என்ன டாடி அப்படின்னு உங்களை கேட்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் சந்திப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறாங்க, நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறீங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பை சேர்த்து வைக்கிறீங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே தேடலனா கூட நீங்கள் ஆண்டவரை தேடுறது நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. உங்கள் கண்கள் அது பார்க்கும், அந்நிய கண்கள் அல்ல. சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நிச்சயமாகவே இவர்களின் தேவன் உண்மையுள்ள தேவன் தான். பாரு, கீழே கடந்தாங்க, இன்றைக்கி வாசிச்சாங்கல்ல, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்திடுவார் மேலே. பார்த்துட்டே இருங்க, திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். குப்பையில் கடந்து உங்களை கோபுரத்தில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சுருவார். மிகப்பெரிய பலத்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களுக்குள்ளே வந்துட்டோம். ஆவியானவர் இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மிகப்பெரிய நன்மைகளை காணும். பாருங்கள், அழுந்தலப்பூரில் நான் வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே ஊழியம் செய்கிறோம். இவ்வளோ ஆத்துமாக்கள்லாம் நான் கனவுல கூட பார்த்தது இல்லை. தேவன் இந்த அழுந்தலப்பூரை கொடுத்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். இந்த வருஷம் நியூ இயரில் நான் ஒரு சபைக்கு போனேன், பெங்களூரில். ப்ராஃபட் கிரண் எசேக்கியேல் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி சொன்னார், ஆயிரமான ஆத்துமாக்கள் உன்னை தேடி வருகிறது, நீ ஆயத்தமாக அப்படின்னு சொன்னார். நான் நினச்சிக்கிட்டேன், அழுந்தலப்பூரில் இருக்கிறதே 4 பேர் தான். அதில் ஒன்று என் மனைவி, இன்னொன்று என் பிள்ளை, இன்னும் 2 குட்டி பிள்ளை, இன்னொரு அக்கா இருக்கிறாங்க சோனியா, அப்பா இருக்கிறாங்க. இவ்வளோ தான் ஆத்துமாக்களே. சொல்ல போனால் வேறு ஆத்துமாக்களே இல்லை. அவர் சொல்கிறாரு ஆயிரமான ஆத்துமாக்கள்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படி ஆயிரமான ஆத்துமாக்கள் வரும் அப்படின்னு நான் நினச்சேன்.
ஆனால் இன்றைக்கி பார்த்தா என்னையே நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இப்போ அழுந்தலை போல் இருக்கிறது இன்றைக்கி அநேகருக்கு இன்றைக்கி தான் தெரியும். பாரு தான் அம்மா சொல்லிட்டாங்க, நான் பல வருஷமாக இங்கே இருக்கிறேன் தம்பி, ஆனால் உன்னை நான் இங்கே பார்த்ததே இல்லைன்ட்டாங்க. ஆனால் 4 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கிறேன். என் மனைவி இங்கே நர்ஸாக இருக்கிறாங்க. என் பிள்ளை 2 பிள்ளைங்களும் பிறந்தது இங்கே வந்து தான் பிறந்துச்சு. எல்லாமே இங்கே தான். அதான் சொல்கிறேன், ஆண்டவரே ஒரு காலத்தை வச்சுருக்கிறார். ஒரு காலம் மறைஞ்சிருக்கிற ஒரு காலம் வெளிப்படுகிற காலம். இப்போ ஒரு காலத்தில் ஆள் வரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் ஆள் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது பக்குன்னு இருக்குது. இடம் இல்லையே. இப்பயே பெட்ரூம் வரைக்கும் ஃபுல்லாகிருச்சு. பெட்ரூம்லேருந்து வராண்டா வரைக்கும் ஃபுல்லாகிருச்சு. சிஸ்டர் எனக்கு தெரியாது என்ன பண்ணீங்களோ தெரியாது, ஜெபம் பண்ணி ஒரு இடத்த வாங்கி ஒரு சபையை கட்டி கொடுக்குறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை இந்த நாளில் சகோதரி மீது வைக்கிறார். ரீமா லாத்ராமானா ஷகடன துரா கபரபா, இயேசுவின் நாமத்தில் உன் கரங்கள் சபைகள் கட்டுவதாக. ரீமா லாத்ராமா ஷேகே ரபடனா ஷேகே லப்ரகந்துரா கபரபா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். திரளான ஆத்துமாக்கள் வருவார்கள். வர்றவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. வர்றது சாதாரணமாக இருப்பாங்க, போகும்போது அசாதாரணமான பாத்திரங்களாக மாறிடுவாங்க. நீங்கள்லாம் ஒரு காந்தமாக மாறிடுவீங்க. உங்களை ஈர்க்கும் பாருங்கள். உங்களை இனிமேல் நீங்கள் எதுவும் ஈர்க்க வேண்டியதில்லை. உங்களை பார்த்து அதெல்லாம் ஈர்க்கப்படும். நன்மைகள் எல்லாம் ஈர்க்கப்படும். ஜனங்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஈர்க்கப்படுவார்கள். ஆரோக்கியம் உங்களை பார்த்து ஈர்க்கப்படும். தேவனுடைய ஆவியானவர் அதை செய்வார். அல்லேலூயா. கட்டாயம் ஆண்டவர் அந்த நன்மையை தருவார். இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தோடு போங்க. என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இனி என்ன பண்ணாது, குறையக்கூடாது. ஆண்டவரே சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். இனி என் வாழ்க்கையில் குறைவு இருக்காது. என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. என் பிரச்சனைகள் எல்லாம் இன்னையோட மாறிடுச்சு. இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறேன், இன்று இரவுக்குள்ளாக ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தரை தேடினது நிமித்தம் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நான் நேரம் அனுச்சுங்கிறதுனால வார்த்தை சொல்லலை, நான் சொல்கிறதெல்லாம் வசனம் தானா. ஆக்சுவலாக கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழ்வதாக மகிழ்வதாக. மகிழும். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க, சந்தோஷத்தோட வாழ்வடைவீங்க. ஆண்டவர் எனக்கு செய்தார் பிரதர், ஆண்டவருக்கு நான் சாட்சி சொல்கிறேன், நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இப்போ இந்த வாரம் சொன்ன சாட்சியே போன வாரம் சொன்ன நன்மைகள் ஆண்டவர் செஞ்சது. இன்னும் ஆண்டவர் அந்த சாட்சி சொல்லும் போதே ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, இதிலும் பெரிதானவைகளை என் பிள்ளைங்க காண போகிறாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்த நன்மைகள்லாம் சும்மா ட்ரெய்லரு. இனி பார்க்க போகிறீங்க பாருங்கள், நன்மை ஆச்சரியப்பட வைக்கும். உங்களை அப்படியே சந்தோஷத்தில் திகழ்த்தும். அந்த அளவுக்கு நன்மைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ அவர் விருப்பமாக இருக்கிறார். அதனுடைய அடையாளமாக தான் நீங்களாம் இங்கே வந்திருக்கிறீங்க. இனி உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் மாறும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஏசப்பா அதை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 1 ஏக்கரு, அட்லீஸ்ட் ஒரு மாடி வீடு, அட்லீஸ்ட் ஒரு காரு, அட்லீஸ்ட் ஒரு 50 பவுன் நகை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மீதும் அதை நான் பிரகடனப்படுத்தி ஜெபிக்கிறேன். இதுக்கு ரொம்ப நாளாக டைம் எடுக்காது. வித்தின் திஸ் இயர், இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி பிரதர்? 100 வயசில் ஒருத்தன் குழந்தை பிறந்துச்சு. எப்படி? அவன் வார்த்தையை விசுவாசிச்சான், நடந்துச்சு. 90 வயசு பாட்டி குழந்தை பிறந்துச்சு. அல்லேலூயா. அவர் நினச்சது தான். அவர் நினச்சா முடியாதது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாததுலேருந்து உருவாக்கக்கூட திடீர்னு போய் ஒரு மண் அப்படி தான் ஒரு நடந்துச்சா, ஆப்பிரிக்கா நாட்டில் நடந்துச்சா. மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் இருந்தார் ஒரு பாஸ்டர். மிகப்பெரிய கவனிங்க, இந்த சாட்சி சொல்லி நான் முடிச்சிடுறேன். மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் ஒரு பாஸ்டர் இருந்தார், ஆப்பிரிக்கன் பாஸ்டர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சன் இடோஹோஷா அப்படின்னு சொல்லி பேர். உங்கள் வாயில் வராது, இருந்தாலும் பார்த்துங்க. அவர் மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் அவர் ஊழியம் செய்கிறாரு. சபை மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கடன் நெருக்கடியில் மாற்றி கடன்காரன் பயங்கரமான துக்கப்படுத்திட்டான். ஆண்டவர் போய் அவர் அழுகிறார், ஆண்டவரே உங்கள் ஊழியத்தை தான் நான் செய்கிறேன், இத்தனை ஆத்துமாக்கள் என்னால் சுகம். அவர் கை வச்சா அற்புதம் நடக்கும். முடவர்களும் எழுந்து நடப்பாங்க, கண்ணு இல்லாமல் கண்ணு கிடைக்கும், அவ்வளோ அற்புதம் நடக்கும். அவ்வளோ வல்லமையான ஒரு மனுஷனுக்கே வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஆண்டவர் பார்த்தாராம், ஒன்றும் இல்லை, நீ ஒரு அந்த அங்கே ஒரு ஆறை காமிச்சு அந்த ஆத்தோரமாக போ அப்படின்னு சொன்னாராம். இவர் அப்படியே நடந்து ஆத்தோரமாக போனாராம். அங்கே போயிட்டு அந்த ஆத்தோரமாக கடக்கும் பாருங்கள் கூழாங்கல், அந்த மாதிரி கல்லில் ஒரு 10 கல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒன்றுமே புரியலையா. அங்கே கடங்காரன் என்னை எப்படா வருவேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறான். இவர் என்னென்னா ஆற்று பக்கம் போங்கிறாரு, அங்கே கிடக்கிற கூழாங்கல் எடுத்துகிட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாராம், அழகாக பார்த்துட்டு ஒரு 10 கல் கூழாங்கல் எடுத்துகிட்டு வந்தாராம். அப்படியே பையில் ஒரு பையில் போட்டு முடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்தாராம். வந்துட்டு திருப்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஆண்டவரே கடங்காரன் அங்கே கதவை தட்டிகிட்டு இருக்கிறான், நான் கதவை திறந்தனா ஒரு பின்வாசல் வழியாக போயிட்டு வந்துட்டார், கதவை திறந்தனா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவான், என் வீட்டையே காலை பண்ணி சொல்லிடுவான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், நீ எடுத்துகிட்டு வந்த கல்லை இப்போ பாரு அப்படின்னாராம். அந்த கல்லை இப்படி கொட்டினாராம். அந்த கல்லெல்லாம் வைரக்கல்லாம் மாறிடுச்சு. அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னாராம், இந்த கல்லை வச்சு உன் கடன் அடனாராம். அந்த கல்லை கொண்டு போய் அவர் அப்படியே பிரமிச்சு போயிட்டாராம். நீங்கள் நினச்சி பாருங்க, போய் ஆற்றுல கிடக்கிற கல்லை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க வீட்டில், ஆண்டவர் சொன்னாருன்னு போய் வைக்கிறீங்க, திடீர்னு அதெல்லாம் வைரக்கல்லாம் மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னால் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவேன் கீழே, ஐயோ ஆண்டவரே 2 பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துங்கன்ட்டு. அல்லேலூயா. ஆமாம், அப்படி வியக்க வைக்கிற அற்புதங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். அப்புறம் பார்த்தா அந்த கல்லை கொண்டு போயிட்டு விற்றுட்டு வந்துட்டு பார்த்தாருன்னா அவர் கடனை அடைச்சி அவர் கையில் 13 கோடி ரூபா வந்துச்சான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு. அதான் சொல்கிறேன், ஒரு செகண்ட் போதுங்க, உங்கள் நேரத்துக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. இன்னைக்கு விதைக்கிறோம், சோளத்தை இன்னைக்கு விதைக்கிறீங்க, நாளைக்கு அறுவடை எதிர்பார்த்த முடியுமா? அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. ஆனால் அந்த நாள் வந்துச்சுன்னா கட்டாயம் அறுவடை என்பது உண்டு. அதே போல தான் உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் கால் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடக்காதெல்லாம். அங்கே ஒருத்தருக்கு கல்லுக்கு தங்கமாக அது டைமண்டாக மாறுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் தங்கமாக மாறும். அல்லேலூயா. எங்கிருந்து ஆசீர்வாதம் வருதுன்னு தெரியாது, வந்து கொட்டிக்கிட்டே கிடக்கும். நீங்களே நிப்பாட்டினா, ஆண்டவரே போதும் அப்படின்னு நிப்பாட்டினா தான். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பூமியில் நான் வாழ்ந்தது போதும், நான் ரொம்ப நல்லா வாழ்ந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டேன், இப்போ நான் பூமிக்கு அங்கே வர பரலோகத்துக்கு நீங்கள் சொன்னால் தான் இங்கேருந்து போக முடியும். இங்கே இருக்கிற ஒருத்தரும் நீங்கள் மரணத்தை பார்க்க போகிறது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்கள் மேலே பிரகடனப்படுத்துகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விரும்பினால் மாத்திரமே உங்களுக்கு மரணம், நீங்கள் விரும்பலாம் அப்படின்னா நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு, செல்வத்தோடு, ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு. இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்ன சார்? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிரசன்னம். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்துக்குள்ளாக இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, உங்கள் நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் பேசின ஒரு வார்த்தையும் தரையில் விழாது, அது நீர் விரும்பினதை செய்து முடிக்கும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மீது இந்த வார்த்தையை இன்னும் ஒரு விஷயம் நான் பிரகடனப்படுத்தி செபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் கரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்கள் மீது செயல்படட்டும். இவங்க சரீரத்தை தொட நினைக்கிற பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகள், வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள், நோய்களை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன், வெளியேறட்டும். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சரீரமாய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லுகிறேன். இனி சத்துருவினுடைய எந்த கிரியை இவர்களை தொடுவதற்கு அனுமதி இல்லை. இவர்களை மாத்திரம் அல்ல, இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும், இவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலும் சத்துரு உள்ள புகுவதற்கு வழியே இல்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த வழிகளை அடைக்கிறேன். சத்துரு உட்புகுதல் இனி இராது என்கிற வார்த்தையின்படியாக இவங்க வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்கட்டும். இந்த மாதம் நன்மைகளின் மாதமாய் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நன்மைகளை காணட்டும். இந்த நாள் இரவுக்குள்ளாக ஒரு நல்ல செய்தி இவர்களை தேடி வரட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.